வணக்கம், நான் உங்கள் நெல்லை பிரபா. இன்றைக்கி நம்ம நவத்திருப்பதினு சொல்லப்படுற 9 கோயில்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. அதில் ஒரு கோயிலான திருக்கலூர் கோயில் வைத்தமாநிதி பெருமாளை பற்றி தான் நம்ம இந்த விழாக்கில் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா, திருநெல்வேலி டு திருச்செந்தூர் பைபாஸில் ஆழ்வார் திருநெல்வேலி தாண்டி ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அப்புறம் பால்குளங்கிற ஒரு லொக்கேஷன் வரும். அந்த லொக்கேஷன்லேருந்து நீங்கள் நேராக கட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா திருக்கலூர், அங்கே தான் வைத்தியமாநிதி பெருமாள் கோயில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கோயிலில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் இருக்குது, இந்த கோயிலில் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அப்புறம் இதில் என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த விழாக்கெலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த பால்குளங்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு திருச்செந்தூர் பைபாஸில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த பால்குளத்துலேருந்து நீங்கள் டைரெக்டாக உள்ளே ஒரு 1 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். அங்கே பால்குளம் வழியாக போனால் தான் திருக்கலூருங்கிற நம்ம ஏரியாவை ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே பஸ் வசதியும் கூட இருக்குது. ஏன்னா இது சின்ன ஊர் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம மெஞ்சானபுரம், நாசரேத் போகிறதுக்கான பஸ்களும் இந்த வழியாக தான் போகும். இங்கேருந்து நம்ம டைரெக்டாக 1 கிலோமீட்டரில் நம்ம ரீச் பண்ணோன்னா கரெக்டாக ஒரு பாலம் வருங்க. அந்த பாலம் ஏறி இறங்கினாலே நம்ம கோயிலுங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா செவ்வாய் ஸ்தலம், அதாவது குரு ஸ்தலம்னு சொல்லி சொல்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த கோயிலை வழிபடுறது அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குன்னு சொல்லி இங்கே எல்லாருமே வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இது தாங்க கோயிலோட என்ட்ரன்ஸு. இதை விட இந்த கோயிலில் ஒரு முக்கியமான ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து சயன கோலத்தில் இருப்பாருங்க. அந்த சைன கோலத்தில் நீங்கள் அவரை பார்க்குறது அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. இந்த கோயில் 1500 வருடம் மிக பழமையாதுன்னு சொல்லப்படுது. இதில் இந்த கோயிலை கட்டினவங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. எல்லா காலத்துலேயும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி தான் கட்டினதாக சொல்லப்படுது. இந்த கோயில் என்ட்ரன்ஸ்லேயே 2 ஆட்சி இருப்பாங்க. அவங்க துளசி மாலை, பூ எல்லாமே வைப்பாங்க. நான் எப்போ போனாலுமே இந்த கோயிலுக்கு போகும்போது துளசி மாலையும், பூ, தாமரை பூ எல்லாம் வாங்கிட்டு போவேன். 2 பேர்ட்டையும் சரிசமமாக வாங்குவேன். இந்த பாட்டிகிட்ட ஒன்று வாங்கினா அந்த பாட்டிகிட்ட ஒன்று வாங்குவேன். அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா இந்த கடையில் வந்து திருமஞ்சனம்னு சொல்லுவாங்க. அதாவது பச்சரிசி, தேங்காய், நெய், திரி எல்லாம் போட்டு தருவாங்க விளக்கு போடுறதுக்காக. அதோட விலை பார்த்திங்கன்னா 100 ரூபாங்க. அதை தாண்டி உள்ளே போனால் தாத்தா இருப்பார். அந்த தாத்தா கிட்ட மறக்காமல் அர்ச்சனை சீட்டு அல்லது திருமணஞ்சனம் நீங்கள் வாங்கிட்டு போனால் அதுக்கும் சீட்டு வாங்கிக்கோங்க. 2 ரூபா விலையும் 5 ரூபா தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து பலிபீடமும் கொடிமரமும் இருக்குங்க. பலிபீடத்துலேயும் கொடிமரத்துலேயும் நான் கவனித்த விஷயம், அதை தொடாமல் வணங்குங்கன்னு கோயில் நிர்வாகத்துலேருந்து எழுதிப்பட்டுருவாங்க. ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அதை தொடாமல் வணங்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்டு வர திருமஞ்சனம் இங்கே இருக்கிற இந்த கருடர் சன்னியில் தாங்க ஏற்றப்படுது. இங்கே எப்போவுமே கூட்டம் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லைனில் நின்று வணங்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மூலவர் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கொண்ட பெருமாளாக இருக்கிறாரு. இவர் வந்து குபேரருக்கே படியிழந்த பெருமாள்னு சொல்கிறாங்க. ஏன்னா குபேரர் தான் நம்ம பணக்கார சாமின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவருக்கே படியிழந்த பெருமாள்லாம் அப்போ எப்படி இருப்பார் நீங்களே பார்த்துக்கோங்க. மூலவர் வணங்கிட்டு அப்படியே உட்பிரகாரத்தில் ஒரு சுற்றி கோபுர தரிசனம், கோடி புனியன்னு சொல்லுவாங்க, அதையும் வணங்கிட்டு அப்படியே வெளியே வந்தால் இங்கே வந்து தாயார் சன்னதிங்க, குமுதவள்ளி தாயார் சன்னதிங்க. அங்கே போய் நான் என் பொண்ணு 3 பேர் வணங்கினேங்க. என் பொண்ணு அப்படியே கோயில் உள்ளே போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டே உள்ளே போனாங்க. இங்கேயும் நான் ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சேங்க. என்னென்னா, நம்ம கோயில் பிரசாதத்தை அப்படியே அந்த மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே செவுத்தில் தேய்ச்சிட்டு வந்துடுவோம். அதையும் தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம கோயில் நம்ம தான் சுத்தமாக வச்சுருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இதை ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்குங்க. அடுத்தது அப்படியே நம்ம தாயார் சன்னதியை வணங்கிட்டு வெளியே போனால் நரசிம்மர் சன்னதிங்க. நரசிம்மர் சன்னதிலையும் ஏன் குடும்பம் எல்லார் பேர்லேயும் ஒரு அர்ச்சனையை போட்டுட்டு அப்படியே அடுத்த சைடு வெளியே வரோங்க. அங்கேருந்து வெளியே போகிற வழியை பயன்படுத்தும் போது தாங்க ஒரு முக்கியமான விஷயம். அங்கே ஒரு பாட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இந்த கோயில் நிர்வாகத்தை எவ்வளோ ஒரு சுத்தமாக வச்சுருக்காங்க பாருங்கள். அது போக இங்கே உள்ள அந்த பசுமை மாறாமல் இருக்காக அவங்க இவ்வளோ வெயில்லையும் அந்த கோயில் நிர்வாகத்துக்காக தண்ணிலாம் விட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நாங்கள் நேராக போய் கோலூர் வள்ளி தாயார் சன்னதியும் வணங்கினோங்க. அங்கே வணங்கிட்டு அங்கேயும் சேம் போர்டு, சேம் விஷயம் இருந்துச்சுங்க. அந்த கோயில் நிர்வாகத்தில் உள்ள பிரசாதங்களை கோயில் செவத்தில் தடவாதீங்கன்னு சொல்லி. ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கோயிலில் மண்டபங்களும் தூண்களும் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இந்த கோயில் கலைநயம் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் மண்டபத்தை வெளியில இருந்து நான் ஒரு வியூவாக காமிக்கிறேன் பாருங்கள். மண்டபம் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். கோயில் தூண்களும் எவ்வளோ ஒரு நேர்த்தியாகவும் எவ்வளோ ஒரு அழகாகவும் கட்டமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு கண்ணுக்குட்டி கட்டப்பட்டிருக்கு பாருங்கள். இங்கே கோமதா பூஜையும் நடக்குங்க காலையில்.
அந்த கோமாதா பூஜைக்கு தேவையான பசுக்கள் வெளியிலேருந்து இவங்க கொண்டு வரது இல்லைங்க. இங்கேயே பசுக்கள் வளர்க்கப்படுதுங்க. இந்த பசுக்கள் வளர்க்கப்படுறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பசுக்கள் அவ்வளோ ஒரு அழகாக பராமரிக்கப்படுதுங்க. ஏன்னா இந்த பசுக்களை பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள். நான் இந்த கன்றுக்குட்டிக்கிட்ட கொஞ்ச நேரம் தடவி கொடுத்து விளையாண்டுக்கிட்டு இருந்தேங்க. இப்போது தொழுகத்துக்கு போனால் அந்த தொழுகத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக சுத்தமாக க்ளீனாக அவ்வளோ ஒரு அழகாக க்ளீன் பண்ணி அந்த மாடுகளையும் இங்கே இருக்கிற இந்த அண்ணன் ரொம்ப அழகாக சூப்பராக பராமரிக்கிறாங்க. இந்த பசுக்கள் தான் இங்கே இருக்கிற இந்த கோயிலுக்கு கோமாதா பூஜைக்காக பயன்படுத்தப்பட்டு இப்போ வரைக்கும் வருதுங்க. நான் சொன்ன விஷயத்த நீங்களே பாருங்க. இங்கே இருக்கிற அந்த தரை எவ்வளோ ஒரு க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்க பாருங்க. ஏன்னா காலையிலேருந்து அந்த அண்ணன் கஷ்டப்பட்டு அவ்வளோ அழகாக இதை க்ளீன் பண்ணி ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிட்டு இருக்காருங்க. நானும் இதை கவனிச்சுட்டு அப்புறம் அடுத்தால நேராக நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை கவி ஆழ்வார்னு சொல்லிட்டு அடுத்தால ஒரு சன்னதி இருக்குங்க. அந்த சன்னதிக்கு தாங்க போகிறோம். ஆனால் இதுக்கு நேராகவும் வழி இருக்குது. ஆனால் நான் மெயின் மண்டபத்து வழியாக நானும் என் பொண்ணும் அப்படியே நடந்து போனோங்க. லீவுக்கு போனாலே என் பொண்ணை கையில் பிடிக்க முடியாதுங்க. ஏன்னா நான் லீவுக்கு போனாலே அவள் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக என் கூட சுற்றுவாங்க. மதுரை கவி ஆழ்வாரை சுற்றி கும்பிட்டு வந்தாங்க. அந்த சன்னதியில் ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சேங்க என் பொண்ணுக்கிட்ட. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே அந்த குழந்தையும் பண்ணுது பாருங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் குழந்தைகள் கற்றுக்கிட்டுறதில்ல, நம்மக்கிட்ட இருந்து தான் அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்கள் குழந்தைகளை கவனமாகவும் சேஃபாகவும் வளங்க. என்னென்ன சொல்லி கொடுக்கணுமோ அதையும் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளங்குங்க. அப்படியே நேராக போய் மதுரை கவி ஆழ்வாரையும் பார்த்துட்டு மதுரை கவி ஆழ்வார்கிட்டையும் நல்ல சாமியை வணங்கிட்டு நாங்கள் இப்போது கோயிலுக்கு வெளியே போகலான்னு டிசைட் பண்ணி கோயிலுக்கு வெளியே வந்தோங்க. வெளியே வர வழியில் ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சோங்க. இங்கே ஒரு ஸ்டால் இருந்துச்சுங்க. அந்த ஸ்டாலில் பகவத்கீதை அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே சேல் பண்ணுறாங்க. நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். அதே மாதிரி கோயில் வெளிப்பிரகாரங்க. நான் 2011 படிக்கும்போது இந்த திருக்கோளூரில் தங்கி ஒரு 11 நாள் கேம்ப் அட்டன் பண்ணாங்க, NSS கேம்ப்பு. அப்போது இந்த கோயிலில் அவ்வளோ ஒரு சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இப்போவும் அதே சுத்தமாகவும் க்ளீனாகவும் இருக்குங்க. அப்போ நாங்கள் வச்ச சின்ன சின்ன கண்ணெல்லாம் இப்போ வளர்ந்து பெரிய கண்ணாக இருக்கும்போது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இப்போது நான் இந்த கோயிலில் உள்ள ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். என்னென்னா, இங்கே பெருமாள் குபேரருக்கே படியிழந்த பெருமாள்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் குபேரர் பார்க்க போனாராம். அப்போ பார்வதி தேவியை பார்த்து குபேரர் கண் இமைச்சதுனால அதில் கோபமடைஞ்சு பார்வதி தேவி குபேரர்கிட்ட இருக்க எல்லா நிதியையும் பிடுங்கிட்டு விடுறாங்க. ஸோ அந்த டயத்தில் குபேரர் இங்கே திருக்குளூரில் கடுமையாக தவம் புரிஞ்சு அந்த தவத்தின் காரணமாக இங்கே இருக்கிற இந்த பெருமாள் வைத்தமாநிதி அவருக்கு அதே செல்வத்தை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து அவருக்கு அந்த நிதியையும் திருப்பி கொடுக்குறாரு. ஸோ அதனால தான் இந்த பெருமாள் குபேரருக்கே படியிழந்த பெருமாள்னு சொல்லப்படுறாங்க. நான் இந்த பெருமாளை 2015 வழிபடுறேங்க. ஸோ அப்போ இருந்து வழிபடுறதுலேருந்து எனக்கு எந்தவித நிதி சுமைகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துக்கிட்டு தான் இருக்குங்க. இந்த கோயிலுக்கு என்ன போய் வேணுனாலும் உங்கள் பொருளாதார சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க. இங்கே அந்த கால்நடைகளுக்கு பயன்படுத்துகிற பசுக்களுக்கு பயன்படுத்துகிற வைக்கலையும் எவ்வளோ அழகாக நல்ல கட்டி பாதுகாப்பாக தாங்க வச்சுருக்காங்க. நாங்கள் களப்பணி பண்ணும்போது இந்த சமுதாய கூடத்தில் தாங்க தங்கி இருந்து களப்பணி பண்ணோங்க. இந்த கோயில் அப்புறம் தெந்திரிபுரம் கோயிலுக்கும் நாங்கள் களப்பணி பண்ணியிருக்கோங்க. ஸோ அதை இப்போ திருப்பி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க. நீங்களும் இந்த கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை, அதாவது குருஸ்தலம், ஸோ செவ்வாய்க்கிழமை உங்களால் திருச்செந்தூர் போகும்போது முடிஞ்சால் வழிபடுங்க. அது போக இந்த கோயிலில் அப்போல்லாம் கடையே கிடையாது. இப்போது கரும்புச்சாறு கடை, இளநீ கடை, அப்புறம் இங்கே டீ கடை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கோயிலுக்கு வர கூட்டத்தின் காரணமாக இங்கே டெவலப் ஆகிக்கிட்டே தாங்க இருக்குங்க. நீங்களும் முடிஞ்சால் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. இப்போது உங்களில் யார் இந்த கோயிலுக்கு இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கீங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த விழாக்களை நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் உங்கள் நெல்லை பிரபா. டாடா பாய்.